ராமநாதபுரம் மாவட்டத்தில் ONGC மூலம் ஆழ்துளை கிணறுகள் தோன்றி எரிவாயு எடுப்பதை கண்டித்தும் ONGC மாவட்டத்தை விட்டு வெளியேற்ற கோரியும் மேதமிகு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் இளங்கோ தலைமையில் ராமேஸ்வரம் முதல் தங்கச்சிமடம் வரை மாணவரை விழிப்புணர்வு நடைபயணம் மேற்கொண்ட போது காவல்துறையினர் தடுத்து கைது செய்து தனியார் மஹாலில் தங்க வைத்தனர். ராமநாதபுரம், திருப்புல்லானி, கீழக்கரை, கடலாடி மண்டபம், மேற்கு ஆகிய இடங்களில் ஆழ்துளை கிணறுகள் ONGC நிறுவனத்தால் தோண்டி பணிகள் முடிக்கப்பட்ட நிலையில் அடுத்த கட்டமாக RS மங்கலம், பரமக்குடி, திருவாடானை, முதுகுளத்தூர் உள்ளிட்ட இடங்களை சேர்த்து 86 ஆழ்துளை கிணறுகள் தோன்றி வருவதை மத்திய மாநில அரசுகள் தடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருகிறது. நாள் ஒன்றுக்கு ONGC நிறுவனம் 20 லட்சம் கனமீட்டர் இயற்கை எரிவாயுவை ஆண்டிற்கு 0.66 மில்லியன் டன்கள் உறிஞ்சுவதால் மிஞ்சுவது உவர்நீர், நில அதிர்வு பாழாகும் விவசாய நிலங்கள் மட்டும்தான். அடுத்த கட்டமாக ராமேஸ்வரம் புண்ணிய தீவு பகுதியில் புதிதாக 20 ஆழ்துளை கிணறுகள் தோன்றுவதால் மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் மீனவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் அழிந்துவிடும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ONGC மூலம் ஆழ்துளை கிணறுகள் தோண்டி எரிவாயு எடுப்பதை கண்டித்தும் மாவட்டத்தை விட்டு வெளியேற்ற கோரியும் மேதமிகு நாம் தமிழர் கட்சியினர் நடைபயணம் மேற்கொண்ட போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். இந்த போராட்டத்தில் மாநில கொள்கை விளக்க செயலாளர் மணிகண்டன், மாநில பொறுப்பாளர் காதர், நகர செயலாளர் மாரிமுத்து, நகர் தலைவர் செந்தில், மேதமிகு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளான சத்யபிரகாஷ், பஞ்சாட்சரம், பாலு, மணிராஜன், ஆனந்த்ராஜ், தம்பா, செல்வம், ஆரோக்கிய வினோத், வெற்றிவேல், மணிகண்டன், உலகநாதன், காளி மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அட